வந்த வேலை முடிந்து விட்டது. இப்போது செல்ல வேண்டும் யமலோகம். ஐயனே, என்ன என்ன காரணம்? தவறு நடந்து விட்டது ஐயனே, தவறு நடந்து விட்டது. ஆமா, என்ன தவறு என்று தெரிகிறதா? விளக்கம் சொல். தாம் தலுக்கு தந்திரி இருக்கிறார்களே, ஆமா, நாட்டை பறிக்கொண்டு அவங்க ஆளுந நாட்டியத்தில் நவமணி என்று பிடிப்பது. சோமன் என்ற பெயரை சோமன் என்று சொல்லி கூறிவிட்டேன். மாற்றி சொல்லிவிட்டாயா? மாற்றி சொல்லிவிட்டேன். சரி, இந்த தவறு நடந்தது வெளியே தெரியக்கூடாது. அந்த பஞ்சாயத்து கொண்டு வாங்க. போ. இந்த பெட்டிக்குள் ஆவி விடுத்து நேரம் காலம் வரும்போது அதற்கு விளக்கமாக நினைக்கிறேன். அப்படியாகட்டும் ஐயனே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமல் அழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்த மன்னன் புகழ் பாடுங்கள். என் கழக மூட்டி அவிழ்த்து விட்டுவிட்டேன். ராஜேந்திர மன்னனுடைய மகன் உயிர் 3.25 நாழிகைக்குள் பிரியும் என்று ஜாதகத்தை கணித்துள்ளேன். சொன்ன பிரகாரம் யமனும் செய்து முடித்து விட்டார். எப்போது சிவமணியின் உயிர் முடிந்துவிட்டது. இறந்துவிட்ட அந்த பிணத்தை தகனம் செய்வதற்கு இடுகாடு என்னும் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்கின்றான் மாமன்னன் ராஜேந்திரன். அவன் நினைத்தது என்ன? தன் மகனுக்கு அழகிய ஒரு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும். அந்த திருமணம் செய்யவில்லை. ஆனால் பிழைத்தை தூக்கிக் கொண்டு செல்லுகின்றான் சுடலைக்கு. இப்போதே தடுத்து நிறுத்தி என் கழகத்தை மீண்டும் உருவாக்குகிறேன். இடைக்காட்டிற்கு எடுத்து சென்று தகனம் செய்யலாம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நாரதரின் குரல் கேட்கிறது. ராஜேந்திர மன்னா, என்ன இது? எங்கு செல்லுகிறீர்கள்? தகனக்கிரியை செய்ய வேண்டும். சுடுகாட்டிற்கு என்று செல்கின்ற நீங்கள் கூறிய பிரகாரம் எஃகு கோட்டை அமைத்தேன், கண்ணாடி பதுமை வைத்தேன். அதற்குள்ளே காற்று புகாத வண்ணம் எத்தனையோ ஏற்பாடு செய்தாலும் அனலை சுற்றி வைத்தேன். அத்தனையும் மீறி முடியவில்லை. அப்ப இருந்தது யார்? என் மகன். உன் மகன் ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. அவன் உயிர் பிரிந்து விட்டதா? உண்மையிலே பிரிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் எடுத்து செல்லுகிற தகனம் செய்வதற்காக கொண்டு செல்கின்றேன். நாராயண நாராயண, எத்தனையோ வழி சொல்லியும் சரியான முறையில் நீ காவல் காக்காத காரணத்தால் உன் மகன் உயிர் பிரிந்து விட்டது. போனால் போகட்டும். போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் திரும்புவது உண்டோ இந்த மண்மீது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த பிணத்தை எடுத்து சென்று தகனம் செய்ய போறீங்களே, ஆமா, உன் மனதிலே கட்டிய கோட்டை என்ன? என் மகனுக்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்து அழகான திருமணம் நடத்தி வைக்க வேண்டும், கண்ணார பார்க்க வேண்டும், அவன் சிரத்தில் சூட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அந்த மனக்கோலம் இல்லாமல் மகன் சிவமணி பிணக்கோலமாக எடுத்து செல்லுகிறேன் தகனம் செய்வதற்கு. நான் ஒரு யோசனை சொல்லுங்க ஐயா. அதன்படி நடந்தால் என்ன யோசனை? இறந்தவன் மறுபடியும் வந்து விடுவானா? ஏன் வர மாட்டார்? இறைவன் தீர்ப்பு ஒன்று இருக்கின்றது. இறைவன் தீர்ப்பு?
இந்த குழந்தை இறந்து விட்டார். ஆமா, இறந்து விட்ட இவனுக்கு 25 வருடம் முடிந்து விட்டது பிறந்து. முடிந்து விட்டேன். அவனுக்கு திருமணத்தை நீ முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். இப்பொழுதே இவனுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஐயா, புத்தியுடன் தான் பேசுகின்றீர்களா அல்லது புத்தி பேதலித்து விட்டதா? என் மகனோ இறந்து விட்டார், இறந்தவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், பெண் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி இறந்த என் மகன் திருமணம் செய்தால் பிழைப்பான் என்று ஒன்று வைத்துக் கொண்டால், இறந்த என் மகன் திருமணம் செய்தால் பிழைப்பான் என்று ஒன்று வைத்துக் கொண்டால், பெண் கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? நாராயண நாராயண நாராயண. சரியான கேள்வி கேட்டாங்க. இருந்த பிணத்திற்கு இந்த சிவமணிக்கு யார் பெண் கொடுப்பது? கொடுப்பார். நீ என்ன சாதாரண மன்னனா? உன்னிடம் இல்லாத பொன் அப்படி 56 தேசத்திற்கு மதிபதி பேரரசர். உன்னிடம் இல்லாதது ஒன்றுமில்லை. அதனால் நான் சொல்வதை போல் செய்தால் இந்த இருந்த பிணத்திற்கு திருமணம் நடக்கும். என்ன நீங்கள் கூறுவது போய் நான் செய்தால் இறந்த பிணத்திற்கு திருமணம் நடக்கும். என்ன செய்ய வேண்டும்? நீ வைத்திருக்கிற ராஜ்யத்தில் பேர் பாதியை, என்னுடைய நாட்டில் பேர் பாதியை பெண் கொடுப்பதற்கு தருவதாக இறந்த பிணத்தை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏற்று வருபவர்களுக்கு என் நாட்டில் பாதியை கொடுக்கிறேன் என்று. அது மட்டுமல்ல, 10,000 ரூபாய் பொற்காசுகள் வழங்குகிறேன். 10,000 இதையும் நான் தருகிறேன் என்று நாடெங்கும் போட்டு முடிக்கின்றேன். யாராவது ஒருவர் இந்த குழந்தைக்கு பெண் கொடுக்க முயல்வார்கள். இல்லாதோர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால் இருப்போரிடம் உள்ள பொருளை இல்லாதவருக்கு தந்து வாழ வேண்டும். அதனால் நான் சொன்னதை போல் செய்தால் இந்த பையனுக்கு திருமணம் நடக்கும். அதாவது திருமணம் நடந்தால் கல்யாணம் ஆகாமல் ஒருவன் சென்றால் இறந்து விட்டால் அவன் சொர்க்க பதவி அடைய மாட்டான். எருக்க மாலை போட்டு கொண்டு சென்றால் இந்த பிள்ளைக்கு சொர்க்க பதவி கிடைக்காது. ஆகையால் ஒரு திருமணத்தை முடித்து சொர்க்க வாசலுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். அப்படித்தானே மறந்து விட்டீர்களா? சரி, இருந்தாலும் கூறுகின்றேன். இந்த நாட்டில் வேறு பாதியை கொடுக்கிறேன் என்று தண்டோரப்படுவன் நான் பார்த்துக் கொள்கிறேன். 1 கிராமே 10,000. 10 பொற்காசு ரூபாய் பொற்காசு. அது மட்டுமல்ல, எவ்வாறு குடுகு என்று சொல்லக்கூடிய வாசல்களை வைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன். புறப்படுகிறேன். நாட்டில் தண்டோரா பட வேண்டும். அத்தர், உணவு, ஜபாது, பரிமளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வாசனை திரவங்களையும் இதற்கு போட்டு பூசி பத்திரமாக வையுங்கள். நாடெங்கும் தண்டோரா போட வேண்டும். என்னவென்று தெரியுமா? என்னவென்று? இறந்த பிணத்திற்கு திருமணம் செய்து கொள்ள, இறந்த பிணத்தை விரும்பி, விருப்பம் இல்லாமல் இறந்த பிணத்தை விரும்பி திருமணம் செய்து கொள்பவருக்கு இந்த நாட்டில் பாதி. அது மட்டுமல்லாது 10,000 தங்க பொருட்கள் அன்பளிப்பாக கொடுத்த தண்டோரா போடு. நாடெங்கிலும் பறைசாற்றி இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கலாம். புறப்படு தூங்கலாம்.